அந்த தீவை ஃபுல்லா கிளியர் பண்ணி ஒரு பெரிய அரண்மனை கட்டினேன். இங்க இருக்கிற அரண்மனையை விட அங்க 10 மடங்கு பெரிய அரண்மனையாக கட்டினேன். அந்த தீவுக்கு கைலாசான்னு பேர் வச்சேன். பொதுவா சொல்றேங்க, பொதுவா. ஏண்டா நீ ஒரு புலி கழுதையோட உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்ப. ஒரு அப்பா அவர் என்ன பண்றாரு, எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பையனை குறை சொல்லிட்டே இருப்பார். யாராவது வந்தாக்க பையனை குறை சொல்றது தான் அவருடைய பெரிய வேலையாக இருக்கும். வந்தவர்கிட்ட சொல்றாரு, சார் என் பையன்லாம் என் பிசினஸ்க்கு செட்டே ஆக மாட்டான் சார், என் பையனுக்கு பொழைக்கவே தெரியல சார், என் பையன் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான். வந்தவர் கேட்கிறாரு, ஏங்க அப்படி சொல்றீங்க, இப்ப பாருங்களேன் அப்படின்னு பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு பக்கம் 50 ரூபா நோட்டு, இன்னொரு பக்கம் 500 ரூபா நோட்டு, உனக்கு எதிராக வேணும் அப்படின்னாரு. அந்த பையன் 50 ரூபா நோட்டு எடுத்துட்டு போயிட்டான். பாத்தீங்களா சார், 500 ரூபா வச்சிருக்கேன் சார், 50 ரூபா எடுத்துட்டு போறான். இவன் எப்படி சார் நாளைக்கு பொழப்பான், இவன் எப்படி சார் நாளைக்கு ஜெயிப்பான், அறிவே வரமாட்டேங்குது சார் என் பையனுக்கு. இப்ப அந்த பையன் அந்த பக்கமா போனானா, வந்தவர் இந்த பக்கமா போனாரா, அந்த பையனை பிடிச்சிட்டாரு. கேட்டாரு, ஏன்டா உங்க அப்பா தான் 500 ரூபா தராரேடா, நீ ஏன்டா 50 ரூபா எடுத்துட்டு போற? அவன் சொன்னா, அங்கிள் இந்த விளையாட்டு அவர் தினம் விளையாடுவாரு, தினம் என்னை யார்ட்டையாவது திட்டணுன்றதுக்காக, என்னை மட்டப்படுத்தணுன்றதுக்காக தினம் யார் வந்தாலுமே என்னை கூப்பிட்டு ஒரு பக்கம் 50 ரூபா வைப்பாரு, இன்னொரு பக்கம் 500 ரூபா வைப்பாரு. நான் என்னைக்கு 500 ரூபாய் எடுக்கிறேனோ அன்னைக்கு இந்த விளையாட்டு முடிஞ்சு போயிடும். நான் 2 வருஷம் 50 ரூபாயா எடுத்துக்கிட்டேன். என்னைக்கு 500 ரூபாயை தொடுறேனோ அன்னைக்கு விளையாட்டு முடிஞ்சு போகும்னா. இதுதான் லேட்ரல் திங்கிங், வித்தியாசமாக சிந்தித்தல். அருணாச்சல முருகானந்தம்ன்றவரு 1 ரூபாய்க்கு ஒரு சானிட்டரி நாப்கின் கொடுக்க வேண்டும்னு போராடினவர். ஒரு நாள் அவங்களுடைய மனைவி ஒரு அழுக்கு துணியை இப்படி எடுத்துட்டு போறாங்க. இது என்னமான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் பெண்கள் விஷயம், நீங்க தலையிடாதீங்கன்றாங்க. இப்ப ஒரு அழுக்கு துணியை இந்த பெண்கள் பயன்படுத்துவதனால இத்தனை சுகாதாரமற்று இருக்கிறாங்களேன்னு இதை பத்தி படிக்கிறாரு. வடக்குல அந்த நார்த் இந்தியால சாம்பல்களை பயன்படுத்துறாங்க, அந்த 3 நாட்களுக்கு சாம்பல்களை பயன்படுத்துறார்கள்னா படிக்கிறாரு. இவர் என்னன்னா ஒரு 8வது படிச்சவர் சார், 8வது படிச்சவர், ஒரு மில்லுல வேலை பார்க்கிறவர், 8வது படித்து ஒரு மில்லுல வேலை பார்க்கிறார். அவ்வளவுதான். நமக்கு தான் இந்த பஞ்சை பற்றிய பெரிய அறிவு இருக்கிறதே, நாமே ஏன் இந்த சானிட்டரி நாப்கினை செய்யக்கூடாதுன்னு இவர் யோசிக்கிறார். இவர் மனைவிட்ட கேட்கிறாரு, ஏன் சானிட்டரி நாப்கின் வாங்கக்கூடாதுன்னு கேட்கும்போது அவங்க மனைவி சொல்றாங்க, ஒரு நாப்கின் இத்தனை காஸ்ட் ஆகுது, நம்ம வீட்டுல உங்க அம்மா இருக்காங்க, உங்க தங்கை இருக்காங்க, அத்தனை பேருக்கு நம்ம சானிட்டரி நாப்கின் வாங்கணும்னா வீட்டுல பால் செலவுலாம் கட்டுப்படுத்தணும், வீட்டு செலவுல காசு இல்லைன்றாங்க. இப்போ ஒரு யோசிக்கிறாரு, நாம் ஏன் குறைந்த விலையில் ஒரு சானிட்டரி நாப்கின் உருவாக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. 8வது படித்தவர் பஞ்சை வச்சு அவ்வளவு ஆராய்ச்சி பண்றாரு. இவர் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, சூனியக்காரன்ட்டாங்க. சொந்த மனைவி சண்டை போட்டு ஓடுறாங்க. இந்த விஷயத்த பேசவே முடியாதுல்ல சார். தங்கையினுடைய வீட்டுக்காரர் இவர் அடிக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறையே பேட்மேன் அப்படின்னு ஒரு படமாக அக்ஷய்குமார் எடுத்தார். இவர் கடைசியா மருத்துவ கல்லூரி மாணவிகள்கிட்ட போய் கேட்கிறாரு, எதுவுமே ஒத்து வராம ஆட்டினுடைய ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை ஒரு ஃபுட்பால்ல அடைச்சு தன்னையே ஒரு பெண்ணாக மாற்றி தன்னைத்தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது, இந்த சாதாரண பஞ்சால அந்த ரத்தத்தை அப்சர்வ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் காட்டனால தான் முடியும்னு சொல்லி அந்த மெஷினை பத்தி படிக்கிறார். தன்னுடைய சொத்துக்கள் முழுவதுமாக வித்து 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த மெஷினை உருவாக்குனார். 1 லட்சம் ரூபாய்க்கு IITல அது கண்காட்சிக்கு வந்தது. அதற்கு பின்புதான் அவருக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளியே உருவாச்சு. அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. பத்மபூஷன் விருது இந்திய அரசாங்கத்தின் மூலமாக. இந்த கண்டுபிடிப்புக்காக கொடுக்கல, இந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அத்தனை பேர் பேட்டன் ரைட்ஸ்க்காக வந்தாங்க, நாங்க இந்த மிஷினை வாங்கிக்கிறோம்னு. ஆனா அருணாச்சல முருகானந்தம் அவருடைய பதில் என்ன தெரியுமா, நான் இந்த மிஷினை வியாபாரத்திற்காக நான் கண்டுபிடிக்க விடவில்லை, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக நான் கண்டுபிடித்தேன்னு சொல்லி ஒவ்வொரு கிராமமாக போய் அங்க இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழுக்களை உருவாக்கி 1 ரூபாய்க்கு ஒரு சானிட்டரி நாப்கின் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு யானை போய் அந்த மாலை எடுத்து யார் கழுத்துல போடுதோ அவர் தான் ராஜா. அந்த வருஷத்துக்கு அவர் தான் ராஜா. 1 வருஷம் அவர் ராஜாவா இருப்பார். 1 வருஷம் முடிச்சோம் எடுத்துட்டு போய் பண்ணுவாங்க. அந்த ராஜாவை ஒரு கப்பல்ல கூட்டிட்டு போய் பக்கத்து தீவு இருக்கும், அங்க மிருகங்கள், அத்தனை மிருகங்களும் காட்டுவாசிகளும் இருப்பாங்க, அங்க கொண்டு போய் அந்த ராஜாவை விட்டு வந்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. மிருகங்களுக்கு உணவா விட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான், அந்த ராஜாவோட கதை முடிஞ்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப யானை வரும், திரும்ப மாலை எடுத்துட்டு போகும், திரும்ப ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். இது அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய பழக்கம். இப்ப என்ன பண்ணுச்சு, அந்த யானை ரோட்ல ஒரு பிச்சைக்கார உட்காந்துருந்தான் சார், அவன் கழுத்துல போய் போட்டுருச்சு மாலையை.
இப்ப அவர் தானே ராஜா ஆயிட்டாரு. மனுஷன் என்ஜாய். ஒவ்வொரு வருஷம் நல்லா முடிஞ்சது, ஒரு வருஷம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இப்ப இந்த ராஜாவை தூக்கிட்டு என்ன பண்ணணும்? கப்பல்ல தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? தீவுல விட்டுருவாங்க. இப்படி சொன்னாலும் இப்படி சொன்னா சந்தோஷமா இருக்கு மேடம். இப்படி நம்ம கேட்கும்போது ஒருத்தவங்க பதில் சொன்னா சந்தோஷம். ஒரு மேடையில போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம் அப்புறம் என்னன்னு. ஒரு அக்கா திருமதி செல்வம்ட்டுச்சு. செவி செல்வம் சார், அழகு. இப்ப அந்த ராஜாவை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? தீவுல கொண்டு போய் விடணும்ல. இந்த படகுல அந்த ராஜா ஏறினார்ல, இந்த படகுக்காரன் ஆச்சரியமா பார்த்தான். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க, மற்றவங்க எல்லாரும் வந்து ஐயோ சாக போறமேன்னு பயத்துல இருப்பாங்க. ஆனா இந்த கேரக்டர் ஜாலியா வந்து ஏறினாங்க, ஜாலியா ஏறான். ஏறிட்டு சொன்னா, பிரதர் ஐ எம் ஸ்டில் அ கிங், நான் இன்னும் ராஜா தான், இந்த படகுலலாம் நான் போக மாட்டேன், அலங்கரிக்கப்பட்ட படகை கொண்டு வாங்கன்னா. அப்படியே அலங்கரிச்சு ஒரு படகை கொண்டு வந்தாங்க. அந்த மனுஷன் முகத்துல கவலையே இல்லைங்க, சோகமே இல்லை. சாக போற மனுஷன் முகத்துல சோகமே இல்லை. இப்ப இந்த படகுக்காரர் ஓட்டிட்டே போறவர் கேட்கிறாரு, சார் நான் எத்தனையோ பேரை கொண்டு போய் அந்த தீவுல விட்டுருக்கேன், அவன் கதறுவான், அவன் கத்துவான், ஐயோ சாக போறமே யாராவது காப்பாத்துக்கணுவா, என்கிட்டயே நிறைய பேர் காப்பாற்ற சொல்லியா கேட்பாங்க, ஆனா நீங்க கவலையே இல்லாம இருக்கீங்களே எப்படி சார்? இந்த ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் வந்த உடனே என்ன பண்ணேன்னு நினைச்சேன், முதல் நாளே இங்க இருக்கிற படையை பூரா அந்த தீவுக்கு அனுப்புனேன். அந்த தீவுல இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களையும் ஒரு மாசத்துல வேட்டையாட சொன்னேன். அத்தனை கேனிவல்ஸையும் வெளியே அனுப்புனேன். அந்த தீவை ஃபுல்லா கிளியர் பண்ணி ஒரு பெரிய அரண்மனை கட்டினேன். இங்க இருக்கிற அரண்மனையை விட அங்க 10 மடங்கு பெரிய அரண்மனையா கட்டினேன். அந்த தீவுக்கு கைலாசான்னு பேர் வச்சேன். பொதுவா சொல்றேங்க, பொதுவா சொல்றேன், ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல நம்ம நாட்டுக்குன்னு அப்படின்னு ஒரு பேரை வச்சு, இப்ப இங்க இருக்கிற அரண்மனையை விட அங்க 20 மடங்கு பெரிய அரண்மனையா கட்டியிருக்கேன். எனக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு 200 பேர் அங்க ரெடியா இருக்காங்க, நீங்களும் அங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த ராஜா. சார் நான் ஜென்ரலா சொன்னேன் சார், இது லீடர்ஷிப் குவாலிட்டிக்காக சொன்னது. ஒரு காட்டுல சிங்கம் ரூல் போட்டுச்சான். சிங்கம் ஒரு ரூல், நம்மளுடைய எல்லை கோட்டில் இருக்கக்கூடிய மற்ற மிருகங்களை சாப்பிடக்கூடாது, எங்க வேணாலும் போய் வேட்டையாடிக்கலாம். ஆனா ஏன் ரூல்குள்ள இருக்கக்கூடிய இந்த பார்டருக்குள்ள இருக்கக்கூடியதுல எந்த மிருகமும் யாரையும் சாப்பிடக்கூடாது ரூல்ஸ் போட்டாங்களா. சிங்கம் போட்டாச்சா, யாராலையும் மீற முடியாது. இப்ப புலி தான் துணை ராஜா, புலி வந்து துணை ராஜா. இப்ப இந்த புலி பசியோட நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பக்கமா ஒரு கழுதை வந்துச்சு, நல்லா சாப்பிட்டுட்டு புல்ல சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை வந்துச்சு. இப்ப இந்த புலியை பார்த்து கழுதை ஏளனமா கேட்டுச்சு, என்ன புலி பசிதா, புல்லு சாப்பிட்றியா, புல்லு சாப்பிட்றியா? ஏன்னா சிங்கம் ரூல் போட்டிருக்கல, கழுதையை சாப்பிடக்கூடாதுல, புல்லு சாப்பிட்றியா? இந்த புலி சொல்லுதுங்க பாரு, வெறுப்பேத்தாத, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனா புல்ல சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன், பார்த்துக்க, வெறுப்பேத்தாம போயிடு. இப்ப கழுதை சொல்லுது, புல்லு அவ்வளோ டேஸ்ட், ப்ளூ கலர் புல்லு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. புலி சொல்லுது, டேய் புல்லு ப்ளூ கலர் இல்லடா, புல்லு பச்சை கலர்ரா, புல்லு பச்சை கலர்ரா. கழுதை சொல்லுது, சாப்பிட்ட எனக்கு தெரியாதா, புல்லு ப்ளூ கலர். புள்ளி சொல்லுது, நான் சாப்பிடலனாலும் எனக்கு தெரியும்டா, புல்லு பச்சை கலர்ரா, இது ப்ளூ கலர். கழுதை ப்ளூ கலர்னது, புலி பச்சை கலர். ரெண்டும் பயங்கர ஆர்கியூமெண்ட், புல்லு பச்சை கலரா ப்ளூ கலரா. இது ரெண்டும் பெரிய சண்டை போட்டு சிங்கத்துக்கிட்ட போய் நின்றுச்சுங்க. சிங்கம் கிட்ட என்னப்பா பிரச்சனை, அது முக்கியமான வேலை இருந்தது, என்னையா பிரச்சனை? நான் சொல்றேங்க புல்லு வந்து பச்சை கலர்ன்றேன், இந்த கழுதை வந்து புல்ல ப்ளூ கலர்னது. இந்த கழுதை சொல்லுச்சு, சார் நான் தான் சார் சாப்பிட்டேன், எனக்கு தெரியாது சார், புல்லு ப்ளூ கலர் தான் சார், இது பச்சை கலர், இது ப்ளூ கலர். இப்ப சிங்கம் பார்த்துச்சு, கழுதை கேட்டுச்சு, நீ என்ன சொல்ற, புல்லு ப்ளூ கலருங்க, நீ சொல்றதான் கரெக்ட், போ, உன்னைய துணை ராஜா பதவியிலிருந்து 1 மாசம் நீக்கிறேன், கிளம்பு. இந்த கழுதை போன உடனே புலி கேட்டுச்சு, என்ன ராஜா நீங்க, புல்லு பச்சை கலர் தானேங்க, நான் கரெக்டா தானேங்க சொன்னேன், அதுக்கு ஏங்க என்னைய துணை ராஜா பதவியிலிருந்து தூக்குறீங்க? ஏண்டா நீ ஒரு புலி, கழுதையோட உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்ப, உன்னைய புலியாக்கி உன்னைய துணை ராஜாவை உட்கார வச்சா கழுதையோட உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க, புல்லு ப்ளூ கலரு பச்சை கலருன்னு ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கான நீ புலியா இருக்க, நீ புலின்றதே உனக்கு தெரியலையாடா, கழுதையோட உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்ப, அதுக்காக தான் உன்னைய துணை ராஜா பதவியிலிருந்து தூக்குனேன்னு.